எழில் சுடர் சீரியலில் இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. மனோகரி வந்து அந்த அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சார், நான் உங்ககிட்ட பேசணும். உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு திருப்பி நான் லைனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அக்கௌண்ட் வந்து செக் பண்ணுறாங்க. ஏதோ கொஞ்சம் பணம் வந்து ஏறி இருக்கு போல இருக்குது, 3 ரூபா கிட்ட. உடனே என்ன மேடம் 3 ரூபா ஏறி இருக்குது, நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 3 ரூபா வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மேடம், பணம் தானே, அதான் மேடம் எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. யாரும் இல்லாத இடமா பார்த்து வண்டி வந்து நிப்பாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல லொக்கேஷன் வந்து சொன்னனால அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. சார் என்ன சார் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயப்படுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையா, இங்கேருந்து ஓடுறா அப்படின்னு சொல்லும்போது குணகுரியோட அசிஸ்டண்ட்டும் வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அந்த அதிகாரி மாட்டுக்கும் குறி வைக்கிறாங்க. இருப்பினும் எதுவுமே பண்ணலை, சும்மா தப்பிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. அவன் நம்மளை எல்லாரையும் வந்து அடித்து போட்டுட்டு தான் அவன் தப்பிச்சான், சரியா, இதைத்தான் எல்லார்ட்டையும் வந்து சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அந்த அதிகாரி மாட்டுக்கும் கிளம்புறாங்க. ஒரு பக்கம் மனோகரி காரை பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன மேடம், என்ன ஏதாவது ஒன்று பண்ணலாம் தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னப்பா, அவங்களுக்கு நான் ரூ. 6 தான் பணம் கொடுத்தேன், உன்னை தப்பிக்க விடுறதுக்காக தான் நான் அந்த பணம் கொடுத்தேன். ஏன் எனக்கு 10 ரூபா கொடுத்து உன்னை பத்திரமா வந்து அமுச்சு வைக்க எனக்கு தெரியாதா? நான் அது மாதிரிலாம் திட்டம்லாம் போடலை. நீ என் வழியில் வரவே கூடாது மேடம். நான் எனக்கு தேவை பணம். நீங்கள் பணம் கொடுக்காம இருந்தீங்கன்னா எழில்கிட்டேயும் குழந்தைகிட்டேயும் எல்லா விவரத்தையும் சொல்லிடுவேன். நானும் உங்களுக்கு விசுவாசியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. ஓ அப்படியாடா, நான் உங்ககிட்ட விசுவாசியாக நடந்துக்கலையா? நீ ரொம்ப திறமைக்காரன் தான், அதனால தான் உன்னோட தெய்வம் எனக்கு தேவை, என்னோட தெய்வம் உனக்கு தேவை. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். நீ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுற. நீங்கள் மட்டும் எனக்கு பணம் தரலன்னு வச்சுக்கோங்களேன், 25 ரூபா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஆவேசமாக பேசணுன்னே. அப்படியா செல்லம், இது வரைக்கும் எனக்கு அப்படியெல்லாம் ஒரு அபிப்பிராயமே வரல. உனக்கு சொன்னால் புரியாது, செஞ்சு காட்டினா தான் புரியுமா? மேடம், நான் எதுக்குமே வந்து அசர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி ஒரு வீடியோ வந்து காட்டுறாங்க. இது யாருப்பா அப்படின்னு சொல்லும்போது, உன் மனைவி உன் குழந்தை தானே, என்ன செய்யலாம் நீயே சொல்லு. மேடம் மேடம் வேணாம் மேடம், நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி சிறப்பாக செஞ்சிடுறேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், எழில்கிட்ட நீ கண்ணில் வந்து மாட்டிக்கவே கூடாது. இன்னொன்று ஜாக்கிரதையாக வந்து நடந்துக்கணும். எழில்கிட்ட கோவப்படுறது, பசங்கக்கிட்ட கோவப்படுறது, தேவையில்லாமல் மாட்டிக்கிறது அப்படின்னு நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நான் உன்னை காப்பாற்றவே முடியாது. இன்னொரு வாட்டி நீ மாட்டினேன்னா நானே உன்னை பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்சிருவேன். எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சோடனே உனக்கு 25 ரூபா பணம் வந்து தரேன், சரியா? அதை வச்சுட்டு நீ செட்டில் ஆகிடு. தேவையில்லாமல் அதுக்கப்புறமும் எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி கேட்டேன்னு வச்சுக்கேன், நான் சொல்கிறது தான் செய்வேன். சரி மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் யார் கண்ணிலையும் வந்து முழிக்கல. என் பசங்களையும் என் மனைவியும் விட்டுருங்க. நான் தான் சொன்னேனேடா, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா ஃப்யூச்சர்லேயும் உன்னோட உதவி எனக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் வந்து சுமூகமாக ஃப்ரெண்டாகவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி மட்டும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் அந்த அதிகாரி வந்து எழிலுக்கு வந்து ஃபோன் அடிச்சு தப்பிச்சிட்டாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவ்வளோ நேரம் குழந்தைங்கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்துமதியை நினச்சி தான் வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த அதிகாரி வந்து சொன்னோன்னே வந்து கடுப்பாயிட்டு, அவன் வேணா தப்பிச்சிருக்கலாம், நான் வந்து சும்மா விட மாட்டேன். சார் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார், அதனால தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க. ட்ராயரை திறந்து ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்க. டேய், நீ எங்கே வேணாலும் தப்பிச்சு ஓடியிருக்கலாம்டா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல எழில் வந்து ரொம்ப ஆவேசமாக வந்து கத்துறாங்க. ஒரு பக்கம் பசங்களாம் பார்த்தோன்னே வந்து பேரதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்னது, அப்பா வந்து இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பாச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. நம்ம குட்டீஸ் எல்லாம் என்னப்பா டேடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு சொன்னால் புரியாதுமா, இந்துமதியை வந்து அமுச்சு வச்சிருக்கான், அவனை நான் சும்மா விடலாமா? விடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், உங்களுக்காக தான்மா நான் பாடுபட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் போகக்கூடாதுங்கிற மாதிரி குழந்தைங்க வந்து 4 பேரை வந்து எலியில் வந்து பிடிச்சிடுறாங்க. சும்மானு இருங்கம்மா, நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லும்போது எலியில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது அபி மட்டும் ப்ரில்லியண்ட்டாக வந்து கதவை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. நீங்கள் இங்கேருந்து போகவே கூடாது அபி, அவன் உங்கள் அம்மா வந்து அமுச்சு வச்சிருக்கான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன அபி, போன வாட்டி நீ தானே வந்து அவனை அடிக்கிறதுக்காக போனேன், நான் ஏதோ ஒரு கோவத்தில் வந்து பேசிட்டேன், ஆனால் சுடர் வந்து எனக்கு இது மாதிரி பிரச்சனை வந்தப்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம அபி. உங்களுக்கு புரியல டேடி, என்ன பேசணும் என்ன பண்ணணுங்கிற விவரமே வந்து தெரிய மாட்டேங்குதே. அம்மா வந்து போயிட்டாங்க, நீங்கள் கோவப்பட்டு அவங்கள அனுப்பிச்சி வச்சா அம்மா வருவாங்களா? வரப்போகிறதில்ல. எங்களுக்கு இப்போ அம்மாவும் இல்லை, நீங்கள் வந்து இருக்கீங்க. இத்தனை நாளாக உங்ககிட்ட வந்து அன்பு பாசத்தை நாங்கள் காட்ட முடியல. சுடர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் எங்ககிட்ட எவ்வளோ அன்பா பாசமாக இருக்கீங்கிற விஷயமே எங்களுக்கெல்லாம் புரிய வந்துச்சு. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் திருப்பியும் இப்போ தப்பான முடிவு எடுக்கிறது
எங்களுக்கு தான் வந்து கஷ்டமா இருக்கும். அதுவும் முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அம்மாவே இங்க மேலேருந்து பார்த்துட்டு இருந்தா, உங்களோட பொறுப்புல தான் நாங்க இப்ப 4 பேர் இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து அம்மா எங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்களும் வந்து உங்க கோவத்தால எங்கள விட்டுட்டு போனீங்கன்னா, எங்களுக்குன்னு யார் இருக்கா? பாட்டி மட்டும் தானே இருக்காங்க. அவங்க உங்கள நெனச்சியும், இந்துமதி அம்மாவ நெனச்சும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்பன்னா நாங்க உங்களுக்கு முக்கியம் இல்லையா? உங்களுக்கு அம்மா தான் முக்கியமா போச்சா? நாங்க அப்பன்னா தன்னந்தனியா ஆயிடுவோமே! எங்களுக்குன்னு யாரு தான் இருக்காங்கிற மாரி கவினு, அஞ்சலி பாப்பா எல்லாரும் ஃபீல் பண்ணி அழுததுனால, ரொம்ப வந்து எமோஷனல் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. நம்ப எழிலு "என்ன மன்னிச்சிரும்மா" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. பசங்கள்ட்ட நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி அந்த பொருள தூக்கி விட்டு எறியுறாங்க. எனக்கு எப்போதுமே வந்து நீங்க தாம்மா முக்கியம். உங்கள நான் எதுக்காகவும், யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். நான் கொஞ்சம் கோவத்துல எடுத்த முடிவு எல்லாமே தப்புதாங்கிற மாரி, அந்த இடத்துல எழில் வந்து மனசார வந்து பசங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "நான் இருக்கேம்மா. இனிமேட்டு நான் கோவப்படவே மாட்டேன்." சுடர் அப்பயே சொல்லியிருக்கா, "கோவம் வரம்பெல்லாம் உங்க பசங்கள வந்து நெனச்சுக்கங்க. நீங்க பண்ற சின்ன தப்பு கூட உங்க பசங்களுக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும்னு." அப்போ எனக்கு புரியவே இல்ல. ஆனா, என்ன விட சுடர் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கா. தப்ப வந்து சரியான கண்ணோட்டத்துல வந்து பார்க்குறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சுடர் ஒரு பக்கம் இந்துமதி கிட்ட வந்து பேசுறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசிட்டு இருக்கிறப்ப, எழில் வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாங்க அதனால. என்ன சொல்றேன்? எப்படி வந்து தப்பிச்சு போனாரு? யாரு தப்பிச்சு போனாங்க? ஒண்ணும் புரியலையே. இந்துமதின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல. ஆமா. அவர வந்து யாரோ அனுப்பிச்சு வச்சுட்டாங்களாம். அச்சச்சோ! அப்படியா? பாரேன்! எனக்கு கூட தெரியல. என்னது? உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இல்லம்மா என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து இந்துமதி. அப்படி இருக்கும்போது எனக்கு கூட தெரியலையே. என்ன இப்படியா பண்ணியிருக்காய்ங்க? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி. என்னங்க சொல்றீங்க? என் ஃப்ரெண்டுங்கிற வேர்ட வந்து நடுவுல விட்டதுனால, உனக்கு நான் அப்படி சொல்ற மாரி தெரியுதுங்கிற மாரி காமெடி பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம இந்துமதி. இப்ப என்னதான் பிரச்சனை? முழு கதையும் சொல்லி முடியணும்னே, ஃபுல்லா வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரியல. அந்த ரவுடிய வந்து அடிச்சு விசாரிச்சா கூட, ஈஸியா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, அவரு எந்த விதத்திலயும் வந்து முடிவு வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பசங்களும் எழிலும் வந்து இப்ப ரொம்பவே சோகமா இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு யாருக்கும் எதுவும் புரியவே இல்ல. சந்தோஷம், நிம்மதி எல்லாமே வந்து நாளடைவுல வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தீபா வந்து வராங்க. "அச்சச்சோ! நீ இங்க வந்துட்டியாம்மா? நீ வந்தது மட்டும் தெரிஞ்சிருந்தா, நான் இன்னொரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துட்டு வந்திருப்பேனே." "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தீபா. நீங்க பாட்டுக்கு சாப்பிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொன்னோனே, நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த ஐடியா படி செஞ்சேன்னு வச்சுக்கயேன், பசங்களும் ஹேப்பி ஆயிடுவாங்க, எலிகளும் ஹேப்பி ஆயிடுவாங்க. வீட்ல இருக்கிற சந்தோஷம், நிம்மதியெல்லாம் திருப்பி பல மடங்கு வந்துரும் அப்படின்னு சொல்லும்போது, சொல்லுங்கங்கிற மாரி சொன்னோனே, ஐடியாவ சைலன்ட்டா வந்து சொல்றாங்க. "உடனே சூப்பர். இந்த ஐடியா வந்து செயல்படுத்திட்டா, நிச்சயம் அவங்க மனசுல இருக்கிற கோவம்லாம் போயி, திருப்பியும் வீட்ல வந்து பழையபடி சந்தோஷம் வந்து வந்துரும். சூப்பர்! உங்களால மட்டும் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது. ரொம்பவே நன்றி." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சுடர் மாட்டுக்கு அங்கேருந்து போறாங்க. தீபாட்டியும், நம்ம இந்துமதி ஆகிட்டயும் சொல்லிட்டு, அவங்க மாட்டுக்கும், சுடர் மாட்டும் வீட்ட விட்டு கிளம்புறாங்க. எழில் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ப இந்துமதி ஆவி வந்து யோசிக்கிறாங்க. என்ன சுத்தி இப்படியெல்லாம் சதி திட்டம்லாம் போட்டுருக்காங்களா? அப்ப நான் எழில இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். மனோகரிக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். நிச்சயம் மனோகரிய சும்மா விடக்கூடாதுன்னு நம்ம இந்துமதி ஆவி வந்து யோசிக்கிற மாரி காட்டி, இந்த எபிசோட அருமையா, பிரமாதமா, மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.